Welcome everyone. 12th standard subject accountancy unit 2 part 8 topic treatment of consumable items such as sports materials, stationery items, medicines, etc. In our previous video we had discussed about receipts and payments and the details வச்சு நம்ம எப்படி income and expenditures account போடணும் அதே மாதிரி final accounts வந்து நம்ம அதாவது balance sheet வந்து எப்படி வந்து நம்ம செய்யணும் ஸோ எந்தெந்த இனங்கள்லாம் எந்தெந்த சைட்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறதையும் எதோட எதை ஆட் பண்ணணும் லெஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம போன வீடியோஸில் பார்த்தோம் and now we are going to discuss about treatment of consumable items such as sports materials, stationery items, medicines, etc. அதாவது பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு பொருட்கள், உபகரணங்கள், எழுது பொருட்கள், அதே மாதிரி மருந்து பொருட்கள் இதையெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம செயல்முறைகளில் நம்ம எப்படி கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். See here students, first point பாருங்க. Consumable items such as sports materials, stationery, medicines, etc. So consumed during the year will appear on the debit side of income and expenditures account. So the consumable items அதாவது இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், மெடிசினல் அந்த ஐட்டம்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம என்னது நம்ம நுகரக்கூடிய அந்த தன்மையை கொண்ட அந்த பொருட்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இயரில் டெபிட் சைடில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் கொண்டுட்டு வரணும். ஸோ இப்போது இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எதில் கொண்டுட்டு வரணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம அப்பியர் பண்ணணும். புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சியூம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் டியூரிங் த கரண்ட் இயர் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இப்போ கன்சியூம்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சியூம்ஷன் அதாவது பயன்படுத்தப்பட்டவை இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் அதாவது தொடக்க இருப்பு எவ்வளோ இருக்குது ப்ளஸ் பர்ச்சேசஸ் டூரிங் த கரண்ட் இயர் நடப்பாண்டில் எவ்வளோ வந்து நம்ம அந்த கன்சியூமபிள் குட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது, அதே மாதிரி மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இறுதி இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ வந்து நமக்கு கன்சியூம்ஷன் பயன்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ என்ன பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து அப்பியர் ஆகும், அசட் சைடில் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் என்ன ஆகும் அப்பியர் ஆகும். அந்த எண்ட் ஆஃப் த இயரில் என்ன ஆகும், இந்த க்ளோசிங் ஸ்டாக் இறுதி இருப்பு வந்து அசட் சைடில் தான் என்ன ஆகும் பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். ஸோ அதே மாதிரி இஃப் தேர் இஸ் எனி சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறோம், பழைய அந்த விளையாட்டு பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் வில் பி ஷோன் ஆன் த கிரெடிட் சைட். என்ன பண்ணணும், இந்த மாதிரியான பழைய விளையாட்டு பொருட்களை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அது எந்த சைடில் வந்து நமக்கு அப்பியர் ஆகணும், கிரெடிட் சைடில் நமக்கு அப்பியர் ஆகணும். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அக்கௌண்ட்லன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நமக்கு என்ன ஆகணும் அது அப்பியர் ஆகணும். அதே மாதிரி ஆர் கேன் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஐட்டம்ஸ் கன்சியூம்ட் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ன பண்ணணும், அந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வந்து என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் பண்ணி காட்டணும். ஸோ அப்போ அந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்னது அந்த கன்சியூம்டு குட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கன்சியூம்டு அந்த குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ணணும் அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் மைனஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா illustration 13. ஸோ இந்த இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த டீட்டெயில் வச்சு illustration 13 கொடுத்துருக்குறாங்க. how will the following items appear in the final accounts of a ஸ்போர்ட்ஸ் கிளப். சரியா? ஸோ பின்வரும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த விவரங்களை வச்சு ஒரு விளையாட்டு மன்றத்தில் இறுதி கணக்குகளில் எந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து எப்படி தோன்றும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1/4/2018. ஸோ 1/4/2018 வந்து விளையாட்டு பொருட்களுடைய இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 3000 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டூரிங் த கரண்ட் இயர் அந்த கரண்ட் இயரில் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9000 ஆஃப் அந்த ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். அதே மாதிரி சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் டூரிங் த கரண்ட் இயர் அதே கரண்ட் இயரில்
ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 rupeesக்கு. அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31/3/2019 என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து 31/3/2019 நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா 4000 rupees இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த பக்கத்தில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இந்த ஐட்டம்ஸ்லாம் எந்தெந்த பக்கத்தில் நமக்கு அப்பியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை கேல்குலேஷன் பண்ணி காட்டோம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. ஸோ இப்போ நம்ம காலம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு வந்துடும், இன்கம் வந்து கிரெடிட் சைடு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்ட். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணணும், முதல்ல கொண்டுட்டு வரணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4/2018 அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஓப்பனிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுடைய ஸ்டாக்கு. ஸோ 3000 நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்காக நமக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓப்பனிங் ஸ்டாக்கில் 3000 rupees ஒர்த்துள்ள அந்த குட்ஸை நம்ம கொண்டு வந்துடுவோம் கணக்கில். ஸோ அதே மாதிரி அடிஷ்னலாக அந்த கரண்ட் இயரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அடிஷ்னலாக, இல்லையா? ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டூரிங் த கரண்ட் இயர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கரண்ட் இயரில் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க 9000 worth of rupeesக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கோட கரண்ட் இயரில் என்னென்ன மாதிரியான எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மெட்டீரியல் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்போது 9000 வந்துடும், 3000 + 9000 12,000. ஸோ அப்போ அதே மாதிரி எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நம்ம வந்துடும் சொல்லியிருக்கோம் இல்லையா, லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். எவ்வளோ வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க, 4000 நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்போ 12,000 - 4000 நமக்கு எவ்வளோ ஆன்சராக கிடைக்கும், 8000 ஒர்த்துள்ள அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு என்ன இருக்குது, கையிருப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னும் டீட்டெயிலில் வேறு டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டியூரிங் கரண்ட் இயர். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் கரண்ட் இயர்லேயே ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ருப்பீஸுக்கு, 500 rupeesக்கு. அப்போ சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், அது இன்கமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போது அது என்ன சைடில், எந்த சைடில் வரணும், கிரெடிட் சைடு, அதாவது இன்கம் சைடு நமக்கு கொண்டு வரணும். அப்போது பை சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, 500 rupees. ஸோ இதான் இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கொண்டுட்டு வரணுங்கிறதுக்கு லைக் ஃபார் இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் என்ன மாதிரியான டீட்டெயில், இதோட டீட்டெயில் வந்து எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். ஸோ அசெட் சைடில் என்ன வரும், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இதுதான் நமக்கு என்னது, இறுதி, அதாவது க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் என்ன எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் எவ்வளோ ரிமைனிங் ஸ்டாக் நமக்கு இருக்குதோ, அதாவது க்ளோசிங்கில். ஸோ அந்த ஸ்டாக் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் நம்ம கொண்டுட்டு வருவோம். அப்போ 4000 தான் நம்ம என்னது, க்ளோசிங் ஸ்டாக் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்துருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த 4000 என்ன ஆகிடும், அசெட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு என்ன ஆகிடும், ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ இந்த 8000 எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்குது, அந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி அடிஷ்னல் கரண்ட் இயரில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் கழிச்ச அமௌண்ட் தான் என்னது, இந்த 8000. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த பர்டிகுலர் கரண்ட் இயரில் க்ளோசிங் ஸ்டாக்காக கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அதுதான் நமக்கு மெயின். 31/3/2019 இந்த 4000 கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த 4000 நம்ம என்ன பண்ணணும், இங்கே பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். சரியா? ஸோ ஏன் சார் அந்த 8000 எடுத்துகிட்டு வராமல் 4000 எடுத்து வரீங்கிற கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். புரியுதா? ஸோ அப்போது அந்த 4000 மட்டும் தான் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நமக்கு அப்பியர் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுங்கள், மற்ற சம்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு ப்ளீஸ் கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.